Hello guys, so in this video நம்ம explicit analysis பத்தி பார்க்க போறோம். So explicit analysis பாத்தீங்கன்னா is a part of dynamic analysis. So நம்ம ஆல்ரெடி போன வீடியோல பார்த்திருக்கோம். FEA வந்து பாத்தீங்கன்னா நம்ம static dynamic னு பிரிப்போம். அதே மாதிரி dynamic பாத்தீங்கன்னா 3 types. We have explicit, implicit and eigenvalue problems. So most of the eigenvalue problems la pathina namba kind of vibration analysis and the mari problems வந்து solve பண்ணுவோம் like modal analysis then frequency response அந்த மாதிரி இதெல்லாம் வந்து eigenvalue. So மேஜரா பாத்தீங்கன்னா டைனமிக்ஸ்ல நம்ம explicit and implicit யூஸ் பண்ணுவோம். So இதுக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். So மேஜரா பாத்தீங்கன்னா explicit வந்து large டைமா நீங்க கண்டக்ட் பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். கைண்ட் ஆஃப் லைக் creep analysis இதெல்லாம் பாத்தீங்கன்னா லார்ஜ் டியூரேஷன்ல நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ளிசிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்பிளிசிட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா லைக் ஷார்ட் டியூரேஷனில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ராப் டெஸ்ட், கிராஷ் அனாலிசிஸ், தென் இம்பேக்ட் அனாலிசிஸ் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக எப்படி எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். So for example, consider a function with respect to time. So ஒரு function வந்து vary ஆகுது இந்த மாதிரி வச்சுக்கலாம். So at time tn நமக்கு இந்த சொல்யூஷன் தெரியும், ytn வந்து நமக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். So next point வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். For example, at tn+1 y of tn+1 வேல்யூ என்னன்னு தெரியணும். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா டு ஃபைண்ட் ytn+1 we use Taylor series ytn plus இந்த ரெண்டு டைமுக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் டைம் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க டைம் டிஃப்ரென்ஸ் இன்டூ ஸ்லோப் அட் திஸ் பிளேஸ். ஸோ இந்த இடத்துல இருக்க ஸ்லோப்பை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ், ஸோ ஸ்லோப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோப் வேல்யூவை பொறுத்து தான் எய்தர் இட்ஸ் எக்ஸ்பிளிசிட் ஆர் இம்ப்ளிசிட்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எப்படி இந்த ஸ்லோப் வேல்யூவை கண்டுபிடிக்குதோ அதை வச்சு தான் இந்த மெத்தட்ஸ் மாறும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ. இன்னும் கூட டீப்பாக போகலாம். ஸோ ஜென்ரலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பிளிசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த yn+1 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்லோப் வேல்யூ வந்து அட் நோன் பாயிண்ட் எடுப்போம். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டேஷ் வேல்யூ வந்து ஆல்ரெடி நோன் பாயிண்ட், இந்த பாயிண்டில் இருக்க ஸ்லோப்பை தான் வந்து எடுப்போம் ஃபார் கால்குலேஷன் எக்ஸ்பிளிசிட்டில். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் தான் அன்னோன், இது ஆல்ரெடி நோன் வேல்யூ, நோன் சொல்யூஷன் ப்ளஸ் ஸ்லோப் வந்து நோன் பாயிண்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன், ஒன்லி ஒரு அன்னோன் தான் இருக்கும் நமக்கு. இதே இம்ப்ளிசிட்டில் பார்த்தீங்கன்னா tn plus delta t into y dash at n+1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற பாயிண்டில் இருக்கும். இந்த இடத்துல ஸ்லோப் கண்டுபிடிக்கும். ஸோ இயர் இந்த வேல்யூ அன்னோன், இதுவும் அன்னோன், இது மட்டும் தான் நமக்கு நோன். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம இம்ப்ளிசிட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோன்னா நம்ம வந்து இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். அட் ஈச் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இதில் வந்து இட்ரேஷன்ஸ் ரன் ஆகிட்டு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கும் நமக்கு. ஓகேவா? ஆனால் எக்ஸ்பிளிசிட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இம்ப்ளிசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்டன் ராப்சன் அந்த மாதிரி இட்ரேட்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் இம்ப்ளிசிட்டில். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஏன் வந்து எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் ஷார்ட் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், இம்ப்ளிசிட் அனாலிசிஸ் லாங் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனே இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். ஸோ எக்ஸ்பிளிசிட்டில் நம்ம ஸ்லோப் வந்து 0.1 எடுப்போம். கரெக்டாக? ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வேல்யூ ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கர்வ் அண்ட் த ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரராக வந்து நமக்கு வரும் இன் எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ்.
இதுவே ஆனால் இம்ப்ளிசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 1 கால்குலேட் ஆகாது, 2 வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட்டில் இந்த கேப் வந்து எவ்வளோ பெருசாக வேணா இருக்கலாம், பட் இட் வில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த அன்னோன் வேல்யூ. ஆனால் எக்ஸ்பிளிசிட்டில் இந்த கேப் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளிசிட்டால் கரெக்டான வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ வென் எவர் த ஈவெண்ட் இஸ் வெரி ஷார்ட், டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது 1 2 இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து நியர்பையாக இருக்கும்போது எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸால் கரெக்டாக வந்து வேல்யூ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஏன் இந்த ஈவெண்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ளிசிட் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டியூரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், பட் எக்ஸ்பிளிசிட் இஸ் அட்வான்டேஜஸ். இம்ப்ளிசிட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வந்து அது இட்ரேஷன்ஸ் நிறையா ரன் பண்ணும். ஸோ கம்ப்யூட்டேஷன் டைம் ஜாஸ்தி, நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் டு பி ஃபாலோட் இன் எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ். ஸோ ஏன் ஸ்டெபிலிட்டி அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கரெக்டாக, நீங்கள் ப்ரீவியஸில் பார்த்தா கூட. ஸோ நான் இந்த 1 and 2 பாயிண்ட் வந்து கேப் நிறையா எடுத்துட்டேன்னா எரர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. ஸோ வாட் இஸ் த அப்ராப்ரியேட் வேல்யூ டு பி டேக்கன் ஃபார் த டெல்டா டீன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளமோட ஸ்டெபிலிட்டியை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ தெர் இஸ் அ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் CFL condition, also called as Coherence-Friedrich-Lewis condition. ஸோ இந்த கண்டிஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, it determines what kind of what range of delta t to be taken to have a stable explicit analysis. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா டி எடுக்கலாம், அப் டு வாட் டிஃப்ரென்ஸ் we can take so that ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும்ன்றதுக்கான கண்டிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா CFL condition. So based on CFL condition we will get a critical time value. ஸோ நம்ம டெல்டா டி வேல்யூ வந்து எப்பயுமே இந்த கிரிட்டிக்கல் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ நம்ம எடுக்க போகிற டெல்டா டி வந்து லெஸ் தேன் டி கிரிட்டிக்கல் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் டெல்டா கிரிட்டிக்கல், இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா கிரிட்டிக்கலோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ எல் பை சி. ஸோ எஃப் இஸ் நத்திங் பட் அ ஸ்கேல் ஃபேக்டர். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட், எல் பை சி. ஸோ எல் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் லென்த் ஆஃப் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட், சி வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் எலமெண்ட். ஸோ வாட் இஸ் கேரக்டரிஸ்டிக் லென்த் ஆஃப் ஸ்மால் எலமெண்ட்? ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு கியூப் எடுக்கிறோன்னா FEA அனாலிசிஸ் அப்போ நம்ம வந்து மெஷ் பண்ணி டிஸ்கிரிட்டைஸ் பண்ணுவோம் கரெக்டாக டொமைனை. ஸோ இந்த இடத்துல பார்த்து நம்ம வந்து எக்ஸாஹெட்ரல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ இதோட இப்போ இதான் ஒரு ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இந்த மெஷ்னா அதோட கேரக்டரிஸ்டிக் லென்த். ஸோ வந்து எப்படி கேரக்டரிஸ்டிக் லென்த் வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 1D எலமெண்ட்ஸ், 1D எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார் ஆர் பீம் எலமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளான எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இதோட லென்த் தான் வந்து கேரக்டரிஸ்டிக் லென்த். பட் ஃபார் 2D எலமெண்ட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஷெல் எலமெண்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ரெக்டாங்கிள் எலமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதோட டயகனல் D1, இந்த டயகனல் D2, L1, L2, L3 and L4. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா L equal to area of the rectangle divided by maximum of any length side length. எந்த சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணும், எதர் L1, L2, L3 or L4. ஃபார் 3D எலமெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஜென்ரலாக வில் கன்சிடர் ஒன் எக்ஸாஹெட்ரல் எலமெண்ட். ஸோ 6 ஃபேஸ் இருக்கும், ஸோ 6 ஏரியாஸ் கரெக்டாக. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் லென்த் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா L equal to வால்யூம் ஆஃப் த எலமெண்ட் டிவைடட் பை மேக்ஸிமம் ஆஃப் த 6 ஏரியாஸ், A1, A2 ஏரியாஸ் அப் டு A6. எந்த ஏரியா பெருசாக இருக்கோ அதை டிவைட் பண்ணி கேரக்டரிஸ்டிக் லென்த் கண்டுபிடிப்போம். சிமிலராக இப்போ வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து சி, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், அதுதான் நமக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் எலமெண்ட் வந்து நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம், அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம்னு பார்க்கலாம்.
speed of sound in element. So for example in 1D beam element எடுத்துக்கிட்டீங்கன்னா speed of sound is equal to square root of Young's modulus by density of the element. Similarly for 2D elements like shell, speed of sound is equal to square root of Young's modulus divided by density into 1 minus rho square. For solid elements, C equal to root of E into 1 minus Poisson ratio divided by rho into 1 plus Poisson ratio 1 minus 2 Poisson ratio. So இதுதான் நீங்க வந்து speed of sound வந்து in terms of Young's modulus and density க்கு வந்து கன்வர்ட் பண்ணலாம். So what we understand from this is like if a element is stiff and lightweight, so இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா Young's modulus ஜாஸ்தியா இருக்கும், density கம்மியா இருக்கும். So speed of sound in an element will be I. அதே மாதிரி ஒருவேளை less stiff and heavy, இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா E வேல்யூ கம்மியா இருக்கும், rho வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். So speed of sound வந்து கம்மியா இருக்கும். கரெக்ட்டா? So critical value வந்து நம்ம மாத்தி எழுதிக்கலாம். So proportional to critical value is proportional to length into square root of E by square root of rho. Correct? So critical value to L into rho by rho of Young's modulus, square root of Young's modulus. So நம்ம எடுக்க போற டைம் ஸ்டெப் வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் வேல்யூ பொறுத்து சேஞ்ச் ஆகும். கரெக்டா? எடுக்க போற டைம் ஸ்டெப் வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் வேல்யூவோட கம்மியா இருக்கும். பட் கிரிட்டிக்கலோட வேல்யூ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த எலமெண்ட்ஸ் லென்த், கேரக்டரிஸ்டிக் லென்த் அண்ட் எலமெண்ட் டென்சிட்டி அண்ட் எலமெண்ட்ஸ் Young's modulus. ஸோ எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற மெஷ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெஷ்ஷிங் வந்து இஸ் அ வெரி கிரிட்டிக்கல் இன் எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ். ஸோ இட் கேன் சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் த டெல்டா டி. நம்ம எடுக்க போகிற டெல்டா டி வேல்யூ வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறதே வந்து நம்ம சூஸ் பண்ண போகிற எலமெண்ட்ஸ். ஓகேவா? எதுக்கு வந்து இப்போ நம்ம இந்த கிரிட்டிக்கல் டைம்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸில் நம்ம ஒரு பாயிண்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிட்டே போகிறோம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அனாலிசிஸ் 0 to 1 செகண்ட் ரன் பண்ணுறீங்கன்னா இதில் டைம் ஸ்டெப் கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பண்ணிட்டே போகிறோம். கரெக்டாக? பேஸ்ட் ஆன் த டெல்டா டி, இந்த ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் டெல்டா டி அப்படி பண்ணிகிட்டே போவோம் டில் 1 செகண்ட் இஸ் ரீச். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஃப்ரம் 0 seconds to 1 second ரீச் ஆகிறது பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு த என் டைம். இதுதான் என் டைம், இது ஸ்டார்ட் டைம். Number of cycle equal to n time divided by delta t. So number of cycles is inversely proportional to delta t. So உங்களோட delta t வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா number of cycles குறையும். ஸோ number of cycles குறையறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்கன்றது வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து இஸ் லெஸ். ஸோ உங்கள் அனாலிசிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக முடியணும்னு நினச்சிங்கன்னா வந்து டெல்டா டி வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் டெல்டா டி வேல்யூ இஸ் டிட்டர்மைன் பை த டி கிரிட்டிக்கல். ஆஸ் மென்ஷன் earlier, டெல்டா டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டி கிரிட்டிக்கல் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. டி கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து எலமெண்ட்ஸ் சைஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ உங்கள் கம்ப்யூட்டேஷனல் டைமை குறைக்கணும்னா யூ ஷுட் டேக் அ அப்ரோப்ரியேட் எலமெண்ட் ஃபார் மெஷிங். ஸோ நீங்கள் டெல்டா டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா டி கிரிட்டிக்கலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டி கிரிட்டிக்கலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா should either increase length of the element, you should either increase length of the element or density of the element. ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக வந்து மெஷ்ஷிங் சைஸ் வந்து க்ளோஸராக யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஃபைன் மெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா டெல்டா டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ
கோர்ஸ் மெஷ் யூஸ் பண்ணுவோம், ஃபைனாக மெஷ் பண்ண மாட்டோம். பட் சில ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர்ஸான மெஷ் யூஸ் பண்ண முடியாது. சில பிளேசஸ் சில கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபைன் மெஷ் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ there is another way to increase the T critical value, that is by increasing the density of the element. ஸோ இந்த மாதிரி டென்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா இதுக்கு பேர் வந்து இட்ஸ் கால்ட் mass scaling. It is a separate concept in explicit analysis whereby we can increase the time step value. Time step value increase பண்ணுறதா கம்ப்யூட்டேஷன் டைம் குறைக்கலாம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பேசலாம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் அவுட்லைன். இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இட் வில் பி ஈஸி டு டேக் த கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் அனாலிசிஸ் வந்து கேரி அவுட் பண்ணலாம் ஆன்சர்ஸ்லன்றதை பார்க்கலாம்.